ஹாய் ஹலோ வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் டிஎன்பிஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் இந்தியாவில் கூட்டாட்சி 5வது பாடம் தான் பார்க்க போறோம். அவங்க பார்க்கலாம். இப்போ இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால போட முடியல. அதனால் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும். ஓகே, சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் எந்த பகுதியில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 20 பகுதி 20 பகுதி 20ல உள்ளது. திருத்தத்துக்கான விதி என்னன்னா 368. அரசியலமைப்பு திருத்த சட்டம் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 368. ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்லாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின், இந்திய கூட்டாட்சியின் தன்மைகள் எவை? எழுதப்பட்ட அரசியலமைப்பு உயர்வு, அதிகார பகிர்வு, ஈரவி நாடாளுமன்றம், நெகிழ அரசியலமைப்பு, சுதந்திர நீதித்துறை. மறுபடியும் ஆசிரியர் பாருங்க. இந்திய கூட்டாட்சியின் தன்மைகள் எவை? எழுதப்பட்ட அரசியலமைப்பு உயர்வு, அதிகார பகிர்வு, ஈரவி நாடாளுமன்றம், நெகிழ அரசியலமைப்பு மற்றும் சுதந்திர நீதித்துறை. தேர்ட் கொஸ்டின், மத்திய மாநில உரிமைகளுக்கு இடையே முரண்பாடுகள் அல்லது சிக்கல்கள் இருந்தால் அதனை தீர்த்து வைக்கும் அதிகாரம் பெற்றது உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் தான் இதை தீர்த்து வைக்கும். எதுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உரிமைகளுக்கு இடையே முரண்பாடுகள் அல்லது சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அதனை தீர்த்து வைக்கும் அதிகாரம் பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், அதுதான் தீர்த்து வைக்கும். ஃபோர்த் கொஸ்டின், சாதாரண சட்டம் இயற்றும் முறை மூலமாக அரசமைப்பின் பகுதிகளை மாற்ற முடிந்தால் அந்த அரசமைப்பிற்கு என்னவென்று பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகிழும் அரசமைப்பு. எடுத்துக்காட்டு இங்கிலாந்து. சாதாரண சட்டத்தின் மூலமாக, அதாவது சாதாரண சட்டம் இயற்றும் முறை மூலமாக அரசியலமைப்பின் பகுதிகளை மாற்ற முடிந்தால் அந்த அரசமைப்பிற்கு என்னவென்று பெயர் பார்த்தீங்கன்னா நெகிழும் அரசியலமைப்பு. அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இங்கிலாந்து. ஃபிஃப்த் கொஸ்டின், கல்வி 2வது பட்டியலில் இருந்து 3வது பட்டியலுக்கு எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திருத்தம் 1976. 42வது சட்டத்திருத்தம் 1976. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது யார் பீரியடு? இந்திரா காந்தி பீரியடு. அப்போதான் அந்த 42வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. 6th கொஸ்டின், இந்தியாவில் ஒழுங்குமுறை சட்டம் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1773. 1773 என்ன பண்றாங்க? ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வராங்க, அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட். ஒழுங்குமுறை சட்டம் 1773. இது என்ன பண்ணுது? கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. எந்த சாரத்தின் 7th கொஸ்டின், எந்த சாரத்தின் கீழ் புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்து 312. சரத்து 312. இந்த சரத்தின் மூலம்தான் புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு வழங்கப்பட்டுள்ளது. எதுக்கு? ராஜ்யசபாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்ப எந்த உறுப்பினர் ஆதரவுடன் பார்த்தீங்கன்னா, அதாவது எத்தனை உறுப்பினர்களின் ஆதரவுடன் பார்த்தீங்கன்னா 2/3 உறுப்பினர்களின் ஆதரவுடன். இந்த ஆதரவுடன் தான் என்ன பண்ணலாம்?
புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மாநிலங்களவைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். சிஏஜி எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் எந்த சரத்தின்படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்து 148. சரத்து 148 கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜின்னா நல்லா ரைட் பண்ற பாத்துங்க. சிஏஜி அப்படின்னா ஆடிட்டர் ஜெனரல். ஓகே, இது இந்த 148 அதிகாரத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்றாரு, மத்திய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெறுகிறார். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். அரசியலமைப்பின் உறுப்பு 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் ஐயா தான். இது 356 இது முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் ஐயா தான். ஓகே, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். பட்டியலில் இல்லாத இதர அதிகாரங்கள் நமது அரசியலமைப்பில் எந்த அரசாங்கத்தின் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு. அதாவது மொத்தம் எத்தனை பட்டியல் இருக்கும், மத்திய, மாநில, பொது, இந்த மொத்தம் 3 பட்டியலில் இருக்கும். இந்த 3 பட்டியலிலும் இல்லாத அதர்ஸ் யார்கிட்ட இருக்கும்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். சாதாரண சட்டங்கள் மூலமாக மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றது நாடாளுமன்றம். அதாவது சாதாரண சட்டங்கள் மூலமாக மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றது நாடாளுமன்றம். எந்த விதிப்படி, 3(4) விதிப்படி சாதாரண சட்டங்கள் மூலமாக மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றது எது, நாடாளுமன்றம். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றது மாநிலங்களவை. அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றது மாநிலங்களவை. 13th கொஸ்டின். தமிழ்நாட்டில் மாநிலங்களவையில் உள்ள இடங்கள் பார்த்தீங்கன்னா 18. அதே சமயத்தில் 39 இடங்கள் லோக்சபாவுக்கு போகுது. ராஜ்யசபாவுக்கு 18. ராஜ்யசபாவுக்கு 18 போகுது. ஓகே, நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். இந்தியா ஒரு பாதி அளவுக்கு கூட்டாட்சி முறையான அரசாங்கம் உள்ள நாடாகும். இந்தியா ஒரு வலுவில்லாத கூட்டாட்சி தன்மைகள் ஒற்றையாட்சி நாடாகும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் வேர் தான் கூறியிருக்காரு. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. 14th கொஸ்டின். இந்தியா ஒரு பாதி அளவுக்கு கூட்டாட்சி முறையான அரசாங்கம் உள்ள நாடாகும். இந்தியா ஒரு வலுவில்லாத கூட்டாட்சி தன்மைகள் ஒற்றையாட்சி நாடாகும் என்று கூறியவர் பேராசிரியர் வேர். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். சிறப்பு அரசியல் சாசன திருத்த முறை அல்லது அறுதி பெரும்பான்மை உள்ள அரசமைப்பிற்கு என்னவென்று பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நெகிழா அரசியலமைப்பு. நல்லா பாருங்க. 15th கொஸ்டின். சிறப்பு அரசியல் சாசன திருத்த முறை, சிறப்பு அரசியல் சாசன திருத்த முறை அல்லது அறுதி பெரும்பான்மை உள்ள அரசமைப்பிற்கு என்னவென்று பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகிழா அரசியலமைப்பு. நெகிழா அரசியலமைப்பு. நெக்ஸ்ட் 16 கொஸ்டின். அரசமைப்பின் பகுதி 18 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசர கால சட்டங்கள். அவசர கால சட்டங்கள் பற்றி கூறுகிறதுனா பகுதி 18. 17th கொஸ்டின். எந்த சட்டத்தின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249. எந்த சட்டத்தின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால தான் மறுபடியும் வாசிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் டைரக்டாகவே கொஸ்டின் கேட்பான். குரூப் 4 அப்படி எடுத்து கேட்பாங்க. அதனால இதெல்லாம் நல்லா படி வச்சுங்க, மெமரி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டில் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டில் உருவானதுன்னா அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன்முறையாக கோரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை தான். இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன்முதலாக கோரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை. நேரு அறிக்கை எப்போன்னா 1928. 1928 தான் நேரு அறிக்கை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். 3 பட்டியல்களில் உள்ள அதிகாரங்கள் இந்திய அரசாங்கம் சட்டம் எதை பின்பற்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935 இந்திய அரசாங்க சட்டம். 1935 இந்திய அரசாங்க சட்டத்தை பின்பற்றுகிறது. ஓகே, எது அதிகாரங்கள் 3 பட்டியலில் உள்ள அதிகாரங்கள் 1935 இந்திய அரசு சட்டத்தை பின்பற்றுகிறது. நெக்ஸ்ட் 21st கொஸ்டின். தமிழக அரசால் ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1969. மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு. 1969 ராஜமன்னார் குழு அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 69 வேற என்ன நிகழ்வு நடந்திருக்கு? 1967 to 69 வரைக்கும் அண்ணா ஆட்சி காலம். அறிஞர் அண்ணா ஆட்சி காலம். 69 அண்ணா இறந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த இடையில வந்து நாவலர் நெடுஞ்செழியன் பொறுப்பேற்பாரு. மறுபடியும் அதுக்கப்புறம் உடனே 69 எலெக்ஷன் நடந்து யார் வருவாங்கன்னா கலைஞர் வந்துருவார் தமிழ்நாட்டில். ஓகே, இந்த மாதிரி இயர் ஞாபகம் வச்சா அந்த இயர் கூட வேற என்னென்ன லிங்க் வருதுன்னு அப்படி சேர்த்து படிச்சிங்க. அது ரொம்ப பெட்டராகவே இருக்கும். கனெக்டிவிட்டியில் படிச்சிங்கன்னா கனெக்டிவ் அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு அப்படியே மறக்காம ஞாபகமே இருக்கும். அதனால் கனெக்ட் பண்ணி படிங்க, அது ரொம்ப பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின். கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வு. கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை எதுனா அதிகார பகிர்வு. நெக்ஸ்ட் மத்திய பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, வங்கித்துறை, நாணயம், வெளியுறவுத்துறை. இதெல்லாம் மேட்ச் த பாடங்கள் தூக்கி அப்படியே வைப்பாங்க. அதனால இதெல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக மெமரி பண்ணிட்டுங்க. மத்திய பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் பாதுகாப்பு, வங்கித்துறை, நாணயம், வெளியுறவுத்துறை. நெக்ஸ்ட் 24th கொஸ்டின். எல்லாம் மண்டல குழுக்களின் பொது தலைவராக உள்ளவர். அதாவது எல்லா மண்டல குழுக்களின் பொது தலைவராக உள்ளவர் யார் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர். மத்திய உள்துறை அமைச்சர் தான் எல்லா மண்டல குழுக்களின் பொது தலைவராக உள்ளார். நெக்ஸ்ட் 25th கொஸ்டின். மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அதிகாரப்பூர்வ 3 தளங்களில் காணப்படுகிறது. அவை யாவை? மாநில அரசாங்கங்களுக்கு இடையே
அதிகாரப்பூர்வ 3 தளங்களில் காணப்படுகிறது. அவை யாவை? சட்டமன்ற அதிகார பகிர்வு, அதாவது அதிகார பகிர்வு. ஓகே, சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வு. ஓகே, மறுபடியும் வாசிக்க பாருங்க. மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு 3 தளங்களில் காணப்படுகிறது. அப்படி அதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வு. நெக்ஸ்ட் 26 கொஸ்டின். மத்திய மாநில நிதி பகிர்வில் வரி வருமான பகிர்வு எத்தனை வகைகளில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. வரி வருமான பகிர்வு எத்தனை வகைகள்னா 5 வகைகளில் தீர்மானிக்கப்படுகிறது. இதற்கு மத்திய மாநில நிதி பகிர்வில். ஓகே, நெக்ஸ்ட் 27th கொஸ்டின். முக்கிய குழுக்கள் பார்த்தீங்கன்னா 1969 ராஜமன்னார் குழு, 1983 சர்க்காரியா குழு, 2000 வெங்கடாச்சலயா குழு, 2007 மதன்மோகன் பூஞ்சி குழு. ஓகே, அது பூஞ்சிம்பாங்க, பூஞ்சி குழு. இங்க ரைட் பண்றதெல்லாம் பார்த்துக்குங்க. 1969 ராஜமன்னார் குழு, 1983 சர்க்காரியா குழு, 2000 வெங்கடாச்சலயா, 2007 பூஞ்சி குழு. இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 28th கொஸ்டின். நிதிக்குழு அமைப்பு பற்றி கூறும் சரத்து பார்த்தீங்கன்னா சரத்து 280. நிதிக்குழு பற்றி சரத்து 280. நிதிக்குழு பற்றி கூறுகிறது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு தலைவர், 4 உறுப்பினர். ஒரு தலைவர், 4 உறுப்பினர். நிதிக்குழு பற்றி கூறுகிறது பார்த்தீங்கன்னா 280. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான், நல்லா படிச்சுக்கோங்க. 29th கொஸ்டின். சர்க்காரியா குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் எந்த ஆண்டு மாநிலங்களுக்கு இடையே குழு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990. 1990 சர்க்காரியா குழுவின் பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கிடையே குழு தோற்றுவிக்கப்பட்டது. மாநிலங்களுக்கிடையே குழு தோற்றுவிக்கப்பட்டது 1990. எதன் அடிப்படையில்? 1983 சர்க்காரியா குழுவின் அடிப்படையில். ஓகே, சர்க்காரியா குழுவின் அடிப்படையில். நெக்ஸ்ட் 30 கொஸ்டின். மாநிலங்களின் உரிமைகள் பற்றியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கிய தளங்களில் மாநில உரிமைகளுக்கு எதிராக மாநிலங்களவை செயல்படுகிறது. சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையில் அங்கம் இல்லை. ஆணையம் 73வது 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு தேவைகளை நடத்துகிறது. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. மாநிலங்களின் உரிமைகள் பற்றியவை 3 முக்கிய தளங்களில் மாநில உரிமைகளுக்கு எதிராக மாநிலங்களவை செயல்படுகிறது. சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையில் அங்கம் இல்லை. அவ்வாணையம் 73 74 அரசியல் சாசனத்தின் திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு தேவைகளை நடத்துகிறது. ஓகே, நெக்ஸ்ட் 31st கொஸ்டின்.
மாநில மறுசீரமைப்பு குழு எந்த ஆண்டு சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டது? 1956. 1956 சட்டத்தின் மூலம் மாநில மறுசீரமைப்பு குழு தோற்றுவிக்கப்பட்டது. 1956 ஆண்டு. நெக்ஸ்ட் 32nd கொஸ்டின் பொறுத்துக. சர்க்காரியா குழு மத்திய அரசாங்கம், ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம். டைரக்டாகவே கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் டைரக்டாக கொடுத்துட்றேன் ஆன்சரோட. அப்படி பாருங்க. அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அகாலிதளம் பஞ்சாப். பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். சர்க்காரியா குழு மத்திய அரசாங்கம், ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம், அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அகாலிதளம் பஞ்சாப், பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். இந்த பொம்மை தீர்ப்புங்கிறது 1994 நடந்துச்சு. கர்நாடகா சிஎம். கர்நாடகா சிஎம் தொடர்பான வழக்கு, பொம்மை வழக்கு. இது ஆல்ரெடி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. 1994 பொம்மை வழக்குன்னு கேட்பாங்க. பொம்மை வழக்கு எந்த ஆண்டு நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. 1994. ஓகே. நெக்ஸ்ட் 33 கொஸ்டின். இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழு இப்போ ஆரம்பிக்கப்பட்டது 1969. என்ன பண்ணுது? இந்திய ஆட்சி பணிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்தது. நெக்ஸ்ட் 34th கொஸ்டின். இந்தியாவின் கூட்டாட்சி தனித்துவமானது என்று வர்ணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அலெக்சாண்டர் டிராவிக்ஸ் தான் இந்தியாவின் கூட்டாட்சி தனித்துவமானது அப்படின்னு சொன்னார். இந்தியாவின் கூட்டாட்சி தனித்துவமானது என்று வர்ணித்தவர் என்று பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அலெக்சாண்டர் டிராவிக்ஸ். நெக்ஸ்ட் 35th கொஸ்டின். விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு ஐரோப்பிய யூனியன். விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு ஐரோப்பிய யூனியன். நெக்ஸ்ட் 36th கொஸ்டின். உச்சநீதிமன்றம் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு 1994. பால்கிருஷ்ணன் சொன்னதுதான். 1994 இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு 1994 உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. இது கர்நாடகாவின் சிஎம், கர்நாடகாவோட 11வது முதல்வர். கர்நாடகாவின் 11வது சிஎம் தொடர்பான வழக்கு தான் இது. ஓகே. நெக்ஸ்ட் 37th கொஸ்டின். எந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் கூட்டாட்சியை உடைக்க முடியாத மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடு என்று கூறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. எந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் கூட்டாட்சியை உடைக்க முடியாத மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடு என்று கூறியது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. நெக்ஸ்ட் 38th கொஸ்டின். மாநிலங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் பார்த்தீங்கன்னா 1919. மாநிலங்களில் சுயாட்சி வழங்கிய சட்டம் பார்த்தீங்கன்னா 1935. நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1928. பட்டியல் பற்றிய அட்டவணை 7வது அட்டவணை. 1919 என்னது? மாநிலங்களில் இரட்டை ஆட்சி. 1919. 1935 சுயாட்சி கோரியது. மாநிலங்களில் சுயாட்சி கோரியது. நேரு அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 1928 நேரு அறிக்கை. இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான்.
இதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பட்டியல் பற்றிய அட்டவணை பார்த்தீங்கன்னா 7வது அட்டவணை. 7வது அட்டவணை பட்டியல் பற்றியவை. நெக்ஸ்ட் 39th கொஸ்டின். யாருடைய ஆட்சி காலத்தில் நாராயணராவ் வெங்கடாச்சலயா தலைமையில் ஒரு குழுவை மத்திய அரசாங்கம் அமைத்தது பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அரசாங்கம். 1999 to 2004 வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய்பாங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் தான் எது அமைக்கிறாங்க, வெங்கடாச்சலயா குழு. 2000 பார்த்தோம் இல்லையா, 2000 கொண்டு வரப்பட்ட வெங்கடாச்சலயா குழு. வெங்கடாச்சலயா குழு அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க 2000ஆம் ஆண்டு. அவரோட வாஜ்பாய் ஆட்சி காலம் 1999 to 2004. நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சாப் மாநிலத்தின் மாநில கட்சியான அகாலிதளம் எந்த இடத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை உருவாக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா அனந்தபூர் சாஹிப் என்ற இடத்துல தான் என்ன பண்ணுது, மாநில சுயாட்சி தீர்மானத்தை உருவாக்கியது அகாலிதளம். ஓகே. நெக்ஸ்ட் 40 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பொருள்கள் மற்றும் விதிகள். மாநில பட்டியல் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றுதல் பார்த்தீங்கன்னா 249. மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு அதிகாரத்தை மாற்றுதல் 249. மாநிலங்களவையில் அகில இந்திய பணியை உருவாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 312. மாநிலங்களவையில் அகில இந்திய பணிகளை உருவாக்குவது 312 விதி. தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றிய விதி 148 சிஏஜி. தலைமை கணக்கு தணிக்கையாளர், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் அது. நதிநீர் சிக்கல் சட்டம் பற்றிய விதி பார்த்தீங்கன்னா 262. நதிநீர் சிக்கல் சட்டம் பற்றி கூறும் விதி. மாநிலங்களுக்கு இடையேயான குழு உருவாக்கம் பற்றி கூறும் விதி 263. மாநிலங்களுக்கு இடையேயான குழு பற்றி கூறும் விதி பார்த்தீங்கன்னா 263. நிதிக்குழு அமைப்பு சரத்து பார்த்தீங்கன்னா 280 நிதிக்குழு பற்றி கூறுகிறது. மாநிலங்களின் பெயர் மற்றும் புதிய மாநிலங்கள் உருவாக்குவது பார்த்தீங்கன்னா 3-4. மாநிலங்களின் பெயர் மற்றும் புதிய மாநிலங்களை உருவாக்குவது விதி 3-4 அடிப்படையில். தேசிய நெருக்கடி 352. இது 10th பார்த்தீங்களா, படிச்சிருக்கலாம், நீங்க படிச்சிருவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. தேசிய நெருக்கடி 352, மாநில நெருக்கடி 356, நிதி நெருக்கடி 360 விதி. நெக்ஸ்ட் 42nd கொஸ்டின். அரசமைப்பின் சரத்து 262 எவ்வகையான சிக்கல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இது ஆல்ரெடி எக்ஸாம் கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் வச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே. நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு தனியாக ரைட் பண்ணி காமிக்கிறேன். சம்டைம்ஸ் சில பேருக்கு இந்த லெட்டர்ஸ் ஸ்மால் சைஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் உள்ளது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஆனால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின் அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக தான் ரைட் பண்ணி காமிக்கிறேன். அதனால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நதிநீர் சிக்கல் பற்றி கூறுவது பார்த்தீங்கன்னா 262 விதி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 43rd கொஸ்டின். நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் மற்றும் ஆண்டு. நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் 1966 மொரார்ஜி தேசாய் குழு, 2005 வீரப்ப மொய்லி குழு. 1966 மொரார்ஜி தேசாய் குழு, 2005 வீரப்பா மொய்லி. வீரப்பா மொய்லி குழு. நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் மற்றும்
ஆண்டு இவை. நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் 44th கொஸ்டின், நிதிக்குழு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு, 5 years once. இது ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன். ஃபைனான்ஸ் கமிஷன் 5 years once குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 45th கொஸ்டின், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம் சரத்து 262 படி எந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா 1956. 1956 தான் என்ன பண்றாங்க, இந்த நதிநீர் சிக்கல் தொடர்பான சட்டம் 262 படி உருவாக்கப்படுகிறது. 262 விதிப்படி 1956 கொண்டு வரப்படுகிறது, நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 46 கொஸ்டின், அரசியலமைப்பில் எந்த உறுப்பு குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கலாம் என்று கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்து 263. மாநிலங்களுக்கு இடையேயான குழு 263 படி மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கலாம் என்று கூறுகிறது. குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக இந்த குழுவை ஆரம்பிக்கலாம். எந்த விதிப்படி? 263 விதிப்படி. நெக்ஸ்ட் சில கூற்றுகள். இந்திய அரசியலமைப்பு நீதித்துறையில் கூட்டாட்சி முறையை வழங்கவில்லை. நீதித்துறை ஒருங்கிணைந்த துறையாக உள்ளது. மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தலை நடத்துவது தனி தேர்தல் ஆணையம் கிடையாது, தேசிய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துகிறது. அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளில் அச்சாணியாக உள்ளது. நல்லா மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க, இதெல்லாம் முக்கியமான கூற்று தான். இந்திய அரசமைப்பு நீதித்துறையில் கூட்டாட்சி முறையை வழங்கவில்லை. அதாவது இந்திய அரசியலமைப்பு நீதித்துறையில் கூட்டாட்சி முறையை வழங்கவில்லை. அது ஒரு ஒருங்கிணைந்த துறையாக உள்ளது. மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தல்களை நடத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒன்று மட்டும்தான். எலெக்ஷன் கமிஷன் இது சென்ட்ரல் உள்ளதுதான். சென்ட்ரல் உள்ள கமிஷன் தான், தனியா ஸ்டேட்டுக்குன்னு கிடையாது. இதை ஸ்டேட் எலெக்ஷனை நடத்துறதும் இந்த சென்ட்ரல் கமிஷன் நடத்துது. உள்ளாட்சி எலெக்ஷன் மட்டும்தான் இங்க தனியா தோற்றுவிக்கப்பட 74th திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் உள்ளாட்சி எலெக்ஷனை தனியாக நடத்துது மாநில தேர்தல் ஆணையம். மற்றபடி மாநிலங்களுக்கான எலெக்ஷன் நடத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளில் அச்சாணியாக உள்ளது. நெக்ஸ்ட் 48th கொஸ்டின், மாநில பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு மற்றும் பொது சுகாதாரம், சுயாட்சி அமைப்புகள், விவசாயம் மற்றும் வனங்கள். இதெல்லாம் அப்படி மேக்ஸ் பாடங்கள் தூக்கி வைப்பாங்க, அதனால மறுபடியும் பார்த்துக்குங்க. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. மாநில பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் சட்ட ஒழுங்கு மற்றும் பொது சுகாதாரம், சுயாட்சி அமைப்புகள், விவசாயம் மற்றும் வனங்கள். நெக்ஸ்ட் 49th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி கூட்டாட்சி முறையை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 6. பகுதி 6 தான் கூட்டாட்சி முறையை வழங்குகிறது. நெக்ஸ்ட் 50 கொஸ்டின், காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் எந்த ஆண்டு மத்திய அரசால் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991. இது 2007 என்ன பண்றாங்க, தீர்ப்பு வழங்கப்பட்டது. காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் எந்த ஆண்டு மத்திய அரசால் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991. 2007 தீர்ப்பு வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் 51, வரிகள் மற்றும் வசூலிப்பு. சுங்க வரி பார்த்தீங்கன்னா சுங்க வரியை மத்திய அரசு விதிக்குது. விற்பனை வரியை பார்த்தீங்கன்னா மாநில அரசு விதிக்குது. முத்திரை வரி கலால் வரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு
வசூலித்து பயன்படுத்தி கொள்கிறது. இந்த முத்திரை வரியையும் கலால் வரியையும் மத்திய அரசு தான் விதிக்குது. ஆனால் மாநில அரசு அதை வசூலித்து பயன்படுத்தி கொள்கிறது. செய்தித்தாள்களில் வரும் விளம்பரங்கள் மீதான வரி மத்திய அரசாங்கம் விதித்து வசூலித்து மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகிறது. அதாவது செய்தித்தாள்களில் வரும் விளம்பரங்கள் மீதான வரி மத்திய அரசாங்கமே விதித்து மாநில அரசாங்கங்களுக்கு, அதாவது மத்திய அரசாங்கமே விதித்து வசூலித்து மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகிறது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கூற்று. அதனால இதெல்லாம் மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மாரி இப்போ உள்ள வர கொஸ்டின்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்டாண்டர்டு. இப்போ நீங்க குரூப் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லைனர்லாம் நீங்க கொஸ்டின் ஒன்லைன்ல எதிர்பார்க்கவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு குரூப் ஒன், குரூப் டூ, 2A இது எல்லாமே. இன்னும் சொல்லப்போனா குரூப் 4 முதற்கொண்டு இப்போ எல்லாம் எப்படி இருக்குன்னா பயங்கர ஸ்டாண்டர்டான கொஸ்டின் இருக்கு. எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். உங்களுக்கு நான் புரியுங்கிறதுனால தான் இப்போ சில தனித்தனியாக எடுத்து ஒன்லைன்ல சில கொஸ்டின் காமிச்சிட்டு இருக்கேன். டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்குற பட்சத்தில் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். அது உங்களோட நீடை பொறுத்து. அதனால உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஒன்லைனரில் கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே இந்த தனித்தனியாக எடுக்கிற கொஸ்டின் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கலாம். அப்படிதான் கொஸ்டின் வைக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படிதான் இப்போ வர கொஸ்டின் எல்லாமே கேட்குறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு பெட்டர். ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னு அப்படி சும்மா வாசி விட்டு போகாதீங்க. இப்போல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே ஃபுல்லாக கொஸ்டின் கேட்குறாங்க. வெறும் விதிகளையும் வெறும் இயர்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. இப்போ இருக்க தற்போதைய சூழ்நிலையில் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வேற மாதிரி இருக்கு. அதனால டீப்பாக படிச்சு தான் ஆகணும். ஆன்லைனில் உள்ள கொஸ்டின்னா நீங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் இதுக்கப்புறம் வர வீடியோவிலையோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகே, அது வர வீடியோ கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது பார்க்கலாம் வாங்க. இது நான் சப்ஜெக்ட் வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். சிலபஸ் வைஸ் கொஸ்டின் வரும். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். இது நான் உங்களுக்கு புக் வைஸ் போகிறேன். அதனால உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கலாம். ஓகே, 52nd கொஸ்டின். காவிரி நதிநீர் பங்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. காவிரி நதிநீர் பங்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. தமிழ்நாடு 404.25 டிஎம்சி. எல்லை பகுதியில் பார்த்தீங்கன்னா 177.25 தமிழ்நாடு. இது டிஎன். கர்நாடகா பார்த்தீங்கன்னா 284.25 டிஎம்சி. கேரளா பார்த்தீங்கன்னா 30 டிஎம்சி. புதுச்சேரி பார்த்தீங்கன்னா 7 டிஎம்சி. இது காவிரி நதிநீர் பங்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில். நெக்ஸ்ட் 53rd கொஸ்டின். மத்திய அரசு நிதி ஆயோக் அமைப்பில் தோற்றுவித்த ஆண்டு 2015. நிதி ஆயோக் அமைப்பை 2015 தோற்றுவித்தது மத்திய அரசு. இதோட தலைவர் பார்த்தீங்கன்னா தலைவர் பிரைம் மினிஸ்டர் தான். நெக்ஸ்ட் 54th கொஸ்டின். பொதுப்பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் பார்த்தீங்கன்னா கல்வி, திருமணம், குடிமை சட்டம். கல்வி, திருமணம், குடிமை சட்டம் பொதுப்பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள். ஓகே, இதோட 5th லெசனுக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 6th லெசன் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் விரைவாக படிக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ விரைவாக படிச்சிருங்க. காலம் தாழ்த்தாதீங்க.
டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக வர 6 மந்த் எல்லாமே கண்டினியூஸாக எக்ஸாம் தான் இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. இப்போ வந்து குரூப் 1 கால்ஃபர் பண்ணிட்டாங்க. குரூப் 1க்கு எல்லாமே தீவிரமாக படிச்சுட்டு இருப்பாங்க. குரூப் 1க்கு நெக்ஸ்ட் குரூப் 2 வரும். 2A வரும். அடுத்தது குரூப் 4 வரும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ஒரே ஸ்டாண்டர்டாக ஃபுல்லாக டோட்டலாக படிச்சிட்டிங்கன்னா இந்த 3 எக்ஸாமுக்குமே கரெக்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் பெருசாக சேஞ்செலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே சிலபஸ் காமன் தான், பெரிய வேரியேஷன் கிடையாது. காமன் தான் சிலபஸ்ஸு. என்னென்னா கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் மாறுமே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து பெரிய வேரியேஷன் இருக்காது. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். மெயின்ஸை பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வேரியேஷன் நிறையவே இருக்குது. ஆனால் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே டைம் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்கன்னா 3 எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் தமிழ் சொல்கிறேன். தமிழ் வந்து குரூப் 4க்கும் குரூப் 2க்கு தான் உண்டு, குரூப் 1 கிடையாது. ஜிகே பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக விளக்கு எல்லாருக்கும் காமன் தான். அதனால் ஜிகே ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக படிச்சிருங்க. யாரும் காலம் மட்டும் தாழ்த்துறாங்க. அதுதான் திரும்ப சொல்ல வரேன். இப்போ 1 வாரம் கேப் விடுறது, 10 நாள் கேப் விடுறது அப்படின்ட்டு யாரும் அப்படியே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல, கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனைனால வீடியோ போட முடியல. அதனால் நீங்கள் படிக்காமல் உட்காந்துருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ இனிமேல் கண்டினியூஸாக வந்துடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக எஃபர்ட் எடுத்து போடுறேன். ஆக்சுவலி நானும் குரூப் 1 தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குரூப் 1 படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியாக இருந்தால் என்னாலே ஒழுங்காக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, வீடியோ போட முடியல. அதனால் ஸ்ட்ராங்காக படிங்க, கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. மேக்ஸ் மட்டும் டெய்லியும் கரெக்டாக பார்த்துருங்க. மேக்ஸு டெஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் கேப் பண்ணிட்டு விடாதீங்க. கேப் விட்டிங்கன்னா உங்களை இன்னொருத்தவங்க சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பின்னாடி நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. இங்கே யார் எஃபோர்ட் போடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதான் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, குதிரைகள் வந்து குதிரை பந்தயத்தில் வந்து எல்லா குதிரையும் ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் கிட்ட போயிட்டு இந்த சக்ஸஸ் லைனு கிட்ட போயிட்டு எந்த குதிரை முதல்ல மூக்கு நீட்டுதோ அந்த குதிரை தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதனால் எல்லாருமே எவ்வளோ தீவிரமாக படிச்சுட்டு இருந்தாலும் யார் விடாமல் கன்சிஸ்டன்சியாக படிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதனால் தீவிரமாக படிங்க. போஸ்ட் வேறு 26 தான் போட்டிருக்காங்க, 26 வேகன்ஸ் தான் போட்டிருக்காங்க குரூப் 1ல். நமக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. ஓகே, அதான் சொல்கிறேன். யாரும் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாங்க. அதனால திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே டிஎன்பிசி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக பயணிச்சுருக்கேன். இப்போ நானுமே இப்போ 2A மெயின்ஸ் எழுதினேன். 2A மெயின்ஸ் எழுதி கொஞ்சம் ரேங்க் தான் கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. அதனால நான் வருத்தப்படல. பட் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் எக்ஸாம் இப்போ குரூப் 1 தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்களும் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.